ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். நீட் ப்ரிப்பரேஷனில் கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணி நீட் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ இந்த செஷனில் கன்சிஸ்டன்சினா என்ன, கன்சிஸ்டன்சியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்படி இந்த கன்சிஸ்டன்சி பசங்களுக்கு டீச் பண்ணுறோம், கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பசங்களா. வில் ஸ்டார்ட் த செஷன். இப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, கன்சிஸ்டன்சிங்கிறது 1 or 2 days ஆர் எல்ஸ் ஃபியூ டேஸ் 12 to 14 hours படிக்கிறத விட டெய்லியும் 6 hours மினிமம் 6 hours நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்னோட டெய்லி ப்ரோக்ராமை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்ன சொல்லலாம், நம்ம கன்சிஸ்டன்சி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எஃபெக்டிவ் ஸ்டடி ஆர் அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சிங்கிறது என்ன எடுத்துட்டேன்னா, இந்த 5 ரூலை ஃபாலோ பண்ணால் கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகும் பசங்களா. கன்சிஸ்டன்சிங்கிறது நாம் எடுத்த என்னென்ன ரூல் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இந்த 5 ரூல் தான் இந்த கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். என்ன பண்ணலாம் இந்த கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டார்கெட் வெரி இம்பார்ட்டன்ட். டார்கெட்டுங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பெரிய டார்கெட்டாக இருக்கக்கூடாது. 1 இயருக்கு நான் இதை பண்ண போகிறேன், 1 மந்த்துக்கு இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த டார்கெட்டை சின்னதாக பண்ணிடுங்க. 1 டே நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். தென் 1 வீக் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டார்கெட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது உங்களோட மைண்டு ஹாப்பி ஆகிடும். இந்த டார்கெட்டை நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க. இதுவே 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், ஆர் 6 மந்த் ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க அப்படின்னா ஃபியூ டேஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டயர்டாகி விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த டார்கெட் ஸ்மாலாக இருக்க மாதிரி பாருங்கள். ஓகே, ஒரு நாளில் நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன், 2வது நாள் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது டார்கெட் வைங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் செகண்ட் பார்ட், சேம் டைம் அப்படின்னா டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ பயாலஜி எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, பயாலஜி மார்னிங் தான் படிக்கணும், எல்லா டைமும் பயாலஜி மார்னிங் படிங்க. இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நான் படிக்கிறேன் அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஈவினிங் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். கெமிஸ்ட்ரி ஈவினிங் படிக்கணும், கெமிஸ்ட்ரி ஈவினிங் மட்டும் தான் படிக்கணும். அப்படின்னா நீங்கள் படிக்கிற டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஃபிக்ஸ் ஆன டைமில் அந்த டைமில் நீங்கள் உங்களோட சப்ஜெக்டை படிங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சப்ஜெக்டை வேரி பண்ண ஒரு டைம் டயர்ட் ஆயிரும், ஐயோ அப்படிங்கிறது தோணும். ஏன் அப்படின்னா சம்டைம் நீங்கள் டயர்டாக இருக்கும்போது ஒரு 4-6 ஹவர்ஸ்க்கு பதிலாக 2 hours படிக்கலாம். பட் நெக்ஸ்ட் டைமில் அது என்ன ஆகணும், அந்த டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 6 hours படிச்சே ஆகணும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் நெவர் மிஸ் தட் வாட் ட்வைஸ். வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த கன்சிஸ்டன்சியில் நான் ஒரு வாரம் படிக்கிறேன், அடுத்த வாரம் விட்டுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் இந்த மந்த்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா மந்த்லி 1 or 2 டைம் மிஸ் ஆகலாம் இந்த கன்சிஸ்டன்சி. அதாவது நான் மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு பயாலஜி படிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாள் மிஸ் ஆகலாம், இல்லைன்னா 2 நாள் மிஸ் ஆகலாம். ஆனால் 2 நாளைக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியில் பிரேக் ஆகும் பசங்களா. ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மோர் தென் 2 மேலே போகாதீங்க, பர் மந்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா கன்சிஸ்டன்ட் நமக்கும் பாடி டயர்ட் ஆகும், நமக்கு ஃபீவர், ஏதாவது நமக்கு இல்னஸ் வரலாம். ஸோ அந்த இல்னஸில் நீங்கள் ஒரு 2 hours படிக்கிறீங்க அப்படின்னா மற்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ உங்களோட டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சியை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஸோ பர் மந்தில் மோர் தென் 2 times நான் மிஸ் பண்ணவே கூடாது அந்த டேல, அதாவது நான் படிக்கிற டைமை அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், ட்ராக்கிங் ஆக்ஷன் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு நான் ஒரு 10 questions சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது கம்பல்சரி அந்த 10 questions சால்வ் பண்ணுங்க. ஸோ நான் மினிமம் தான் சொன்னேன், எனக்கு 15 questions சால்வ் பண்ணுறேன், அந்த 15 questions சால்வ் பண்ணுங்க. அதுக்கான பேட்டர்ன், அதுக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் டிக்கு, இந்த நாளில் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் டிக்கு, ஒர்க்கு முடிக்கல அப்படின்னா அதை அடிச்சிட்ருங்க. ஓகே, ஒவ்வொரு நாளோட ட்ராக்கிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னா பேக்லாக் வந்து உங்கள் பின்னாடியே தான் சுத்தம். ஓகேவா? அண்ட் ஃபைனலி என்ன அப்படின்னா, ஸோ யாராவது மோட்டிவேஷன் கொடுப்பாங்க அப்போ தான் நான் கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். அப்போ தான் உங்களோட
ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ மற்றவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத நாம் நினைக்கவே கூடாது. நமக்கு நாமே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு டயர்ட் ஆகிட்டேன், நாளைக்கு நான் விடக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நாம் விடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது நிறைய டைம் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு நாள் மிஸ் ஆகிட்டீங்க, அடுத்த நாள் நாம் சொல்லிக்கணும். ஓகே, அதை ஃபாலோ பண்ண பாருங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு நீங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் கொடுக்க ரெடியாக இருக்குங்க. ஓகே, இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட கன்சிஸ்டன்சிங்கிறது இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம பசங்களுக்கு எப்படி இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி பிளான், வீக்லி பிளான் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் பசங்களா. ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வீக், ஸோ எங்களோட டார்கெட் பாருங்கள். இந்த வீக்கில் வீக்லி டார்கெட் நாங்கள் எடுத்துட்டோம். வீக்லி டார்கெட்டு போர்ஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற போர்ஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் ஃபிசிக்ஸில் என்ன அப்படின்னா ஒர்க் எனர்ஜி பவர் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். தென் கெமிஸ்ட்ரியில் ஈக்குவலிபிரியம், கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் இருக்குது, அயனிக் ஈக்குவலிபிரியம் இருக்குது. இந்த கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். அயனிக் ஈக்குவலிபிரியில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் அவங்களோட ஸ்கெடியூல், வீக்லி ஸ்கெடியூல். ஓகே, அதே மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் பாட்டரியில் கவர் பண்ணுவோம். ஜுவாலஜியில் எக்ஸ்கிரியேட்டரி ப்ராடக்ட் அண்ட் தேர் எலிமினேஷன் நாம கவர் பண்ணுவோம். ஓகே, அப்படின்னா அவங்களுக்கு வீக்லி டார்கெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வீக்லி டார்கெட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ எடுத்துட்டேன் அப்படின்னா வீக்லி டார்கெட்ல அவங்க பிசிக்ஸ்ல டோட்டலா 250 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் தான் அந்த வீக்லி நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில் 250 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். பயாலஜியில் 300 கொஸ்டின், பாட்னியில் 300, ஜுவாலஜியில் 300 கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஓகே சார், 250ங்கிறது கம்மியாக இருக்கே சார் வீக்குக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. 250ங்கிறது பர் வீக். மாசத்துக்கு சொல்லும் போது என்ன சொல்லலாம்? 4 மாதம். ஸோ நியர்லி 1000 கொஸ்டின். 10 மந்த் சொல்லுங்க, 10,000 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாம ஃபாலோ பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது நார்மலாக சிம்பிள் கொஸ்டின் எல்லாம் பசங்களா என்டிஏ அபிஎஸ் கொஸ்டின் நாங்கள் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்க, என்டிஏ அபிஎஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஜேஇல மஸ்ட் டூ ப்ராப்ளமை மட்டும் நாம எடுத்து சால்வ் பண்ண போறோம். இதுதான் நாங்கள் அசைன்மெண்ட் கொடுப்போம், இதுதான் நாம ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணுவோம், இதுதான் ஸ்டூடெண்ட்டுக்கு டிபிடியில் வரும் பசங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவா ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அதே மாதிரி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இந்த டெலகிராம் சேனலில். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க பசங்களா. ஓகே, ஸோ இந்த 300 நாங்கள் 250 கொஸ்டின் எப்படி நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 250 சொல்லிட்டோம், ஒரே நாளில் அந்த 250 கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவாங்களான்னா இல்லை. அதை நாங்கள் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்கும் டயர்டாக ஃபீல் ஆகக்கூடாது, அவங்க சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காக நாங்கள் எப்படி ஸ்பிளிட் பண்ணிட்டேன்னா டெய்லி டார்கெட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டெய்லி எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணணும். இதில் 10 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எதில் சால்வ் பண்ணுறோம்? டிபிடி கொஸ்டினில் ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டாக எழுதுவாங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் எழுதி முடிச்சோன்னா அந்த கொஸ்டின் பேப்பரை நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 20 கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஸ்டடி ஹார்ஸில் நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம். தென் 20 கொஸ்டின் அசைன்மெண்ட்டு ஸ்டூடெண்ட் சால்வ் பண்ணுவாங்க. அப்படின்னா பர் டே எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க? 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. 5 டேஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்? 250 கொஸ்டின் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்படின்னா ஃப்ளோலியே அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் நாங்களும் சால்வ் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்டும் எங்கள் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, இண்டிவிஜுவல் கேருங்கிறது இருக்கும் பசங்களா. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா 10, 20, 20. ஓகே, டிபிடி ஸ்டடி ஹார்ஸில் 20, அசைன்மெண்ட் 20. அண்ட் பேட்டரியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 10 டிபிடி கொஸ்டின், 30 ஸ்டடி ஹார்ஸ் கொஸ்டினில் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் 20ங்கிறது அசைன்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா இது எவ்வளோ சால்வ் பண்ணுவோம்? பர் டே நாங்கள் எவ்வளோ சொல்லுவோம்? 60 கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணுவோம் பசங்களா பாட்னியில் பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி தான் ஜுவாலஜி கொஸ்டின். ஓகேவா? அப்படின்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜியை பொறுத்தளவுக்கு நியர்லி பர் டேல 120 கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஓகே, சால்வ் பண்ணுவோம். அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈச் கொஸ்டின் என்னவா இருக்கும்? ஸோ நியர்லி 50 கொஸ்டின், 50 கொஸ்டின் நாங்கள் சால்வ் பண்ணுவோம். எஸ்ஆர்ஆர் அகாடமி பாயிண்ட். ஸோ டோட்டலாக 120 கொஸ்டின் பர் டேல நாங்கள் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டார்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ஹார் கொடுக்காம அப்படியே படிக்கும் போதே நாங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பர்டன் இருக்காது. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி டார்கெட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதை டிபிடி வைக்கும் போது நான் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டடி ஹார்ஸ் இந்த 50 கொஸ்டின், இந்த 40 கொஸ்டின், இதில் 40 கொஸ்டின், இதில் 50 கொஸ்டின் எப்படி நாங்கள் சால்வ் பண்ண வைப்போம் அப்படின்னா அது நான் சொல்லிடுறேன். அதுக்கும் நாங்கள் டார்கெட் வச்சுட்டோம். பர் டேல நாங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 10:30 to 5:30ங்கிறது கிளாஸ் டைம் இருக்கும், டீச்சிங் ஹார்ஸ். பேலன்ஸ் இருக்கா? ஸோ 6 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
ஸோ இங்கே நான் எடுத்துட்டேன், ஈவன் இஃப் இட் இஸ் பயாலஜி நான் எடுத்துட்டேன். ஓகே, 6 o'clock நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 6 to 7:30 எவ்ரி ஈவினிங் ஒரு நாள் ஃபிசிக்ஸ் இருக்கும், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஸ்டடி ஹவர்ஸ். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? 1.5 hours இருக்கும். இந்த 1.5 hours தான் அவங்க எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க? 20+ கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. புரியுதா? 20+ கொஸ்டின். ஓகே, ஸோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தே வில் டேக் டைம். ஸோ அதுல இருந்து பேலன்ஸ் இருக்க 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுவாங்க. இதே தான் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா 9 to 10:30 1.5 hour செஷன். இந்த 1.5 hour செஷன்ல என்ன பண்ணுவாங்க? எகெயின் கெமிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ அப்படின்னா நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ 6 to 8:30ங்கிறது 6 to 7:30ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பயாலஜி சரி, ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணணும். இது மாறும், அதாவது இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி மாறலாம், இந்த இடத்துல ஃபிசிக்ஸ் மாறலாம். ஓகே, ஆனால் அவங்களோட டைம்ங்கிறது ஃபிக்ஸ்டு. 6 to 7:30னா ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணியே ஆகும். நெக்ஸ்ட் 9 to 10:30னா கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணியே ஆகணும். அப்படின்னா அந்த 1.5 hourல ஸ்டடி ஆர், அந்த ஸ்டடி ஆர்ல 20 கொஸ்டின், தென் அசைன்மெண்ட்ல இருக்க 20 கொஸ்டின் அவங்க சால்வ் பண்ணியே ஆகணும். புரியுதா? ஸோ பயாலஜி எப்பவுமே அவங்க படிக்கிறது எப்போதான் படிக்கணும்? மார்னிங் 5 o'clock எந்திரிச்சு படிக்கணும் பசங்களா. மார்னிங் 5 to 8ங்கிறது நியர்லி 3 hours. 3 hoursங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 3 hours பயாலஜி மட்டும்தான் படிக்கணும், பயாலஜியோட கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஓகே, எவ்ரி மார்னிங். ஓகேவா? 5 to 8ங்கிறது பயாலஜி மட்டும்தான் படிக்கும். இது மாறவே மாறாது. அப்படின்னா எந்திரிப்பாங்க, பயாலஜி படிப்பாங்க, டிபிடி டெஸ்ட் எழுதுவாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஈவினிங் கெமிஸ்ட்ரி இல்லைனா ஃபிசிக்ஸ் 6 to 8 7:30, ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி ஸ்டடி ஹாரில் சால்வ் பண்ணுவாங்க. தென் 9 to 10:30 கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணுவாங்க. அடுத்த நாள் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நாங்கள் அவங்களுக்கு டார்கெட் கொடுத்துட்டே இருக்கனால ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஸோ ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எங்களோட ஸ்டடி ஹாருங்கிறது என்ன அப்படின்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் கிளாஸ் 6 hours பெஸ்ட் ஸ்டடி ஹாராக இருக்கும், எஃபெக்டிவ் ஸ்டடி ஹாராக இருக்கும். இந்த ஸ்டூடெண்ட்ஸை டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நிறைய அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டடியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறது தான் எங்களோட பிளானாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை 1 by 1 ப்ராப்பராக கேர் பண்ணி அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கன்சிஸ்டன்சியை ப்ராப்பராக நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கோம் பசங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்கெடியூல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செய்து, அதாவது இந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இதில் வர்ற டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெய்லி நாங்கள் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளோட கொஸ்டின் பேப்பர் நாங்கள் டெலிகிராம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா, எங்களோட கொஸ்டின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ பசங்களா.